இப்போது நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை பேர் தாமதமாகுதுல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி போய் எல்லாரும் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் ரொம்ப ஆளாக வேண்டியிருக்கு. நிறைய இடங்கள்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம் நேரடியாகவே. அவங்க நேர்படவே பேசுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க மனசு ரொம்ப வலிக்கும்ல. நீங்கள் கவலையே படாதீங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார நம்புங்க. அவர் தான் குழந்தை பேர் தரக்கூடிய தெய்வம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். கந்த சஷ்டி விரதம் இருங்க. மாதந்தோறும் வர்ற சஷ்டி விரதம் இருங்க. தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டியில் அந்த கந்த சஷ்டி கவசம் படிங்க. கண்டிப்பாக குழந்தை பேர் உங்களுக்கு உண்டு. அந்த முருகப்பெருமான் அருளால் எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் தினந்தோறும் அந்த முருகப்பெருமானை நினைத்து அந்த கந்த சஷ்டி கவசம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். தினந்தோறும் மனம் உருகி பாடுங்க. பாடும் பொழுது ஏதாவது நெய்வேத்தியம், ஒரு சின்ன மிட்டாய் கூட அதில் வைக்க, ஆரஞ்சு மிட்டாய், சின்ன மிட்டாய்கள் கூட அதில் சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்து வீடுகளில் அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைகளுக்கு நீங்கள் சாமி கும்பிட்ட நெய்வேத்தியத்தை ஒவ்வொரு மிட்டாயை எடுத்து கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமே இனிப்பான செய்தி வரக்கூடும். கண்டிப்பாக அது நடக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த முருகனே உங்கள் கருவில் உருவாகி அந்த முருகனே பிறப்பார். அன்போட, நல்ல அறிவோட, தீர்க்க ஆயுளோட, எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களோட அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். இதுதான் ஒரு ஐதீகம். கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார நினைங்க. கந்த சஷ்டி கவசம் விரதம் இருங்க. மாதந்தோறும் வர சஷ்டி விரதம் இருங்க. இது மாதிரி மிட்டாய்கள் வைத்து சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுங்க. முருகப்பெருமானே அந்த மிட்டாயை வாங்கி சாப்பிடுவார். அதான் ஐதீகம். அது சாப்பிட்டுட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த பிறகு அந்த முருகப்பெருமான் பேர் ஏதாவது ஒரு பேர் செலக்ட் பண்ணி நீங்கள் வைங்க. எல்லாமே நல்லது நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.